Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல தமிழ் ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஆன்லைன்ல வந்து பார்ட் டைமா ஏர்ன் பண்ற மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரீசன் டேஸ்ல போட்ட அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா நான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுல வந்து வேக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா இருக்குது. குயிக்கா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா வீடியோவா ஷேர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து லிங்க்டின்ல ஒரு ஹச்ஆர் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி சிக்மா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கம்பெனி, டெக்னாலஜி கம்பெனி தான். இதுல உங்களுக்கு வந்து தமிழ் வந்து நல்லா வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. டிகிரி தான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கோங்கிற அவசியம் கிடையாது. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபாரின் கம்பெனி கூட நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒர்க் பண்ண போறீங்க. ஃபாரின்ல வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் தான் வந்து பேசுவாங்க. தமிழ் பேசுற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. ஆட்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையரிங் பண்றாங்க. தமிழ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பேசுவேன், நல்லா கடகடன்னு தமிழ் நல்லா பேசுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோக்கு வந்து இந்த ஒரு ஜாபை பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து கேட்கறாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண போறது கிடையாது. எக்ஸாமினேஷன் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. டைரக்டா உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்றாங்க. ஹையரிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஹையரிங் தான். சரிங்களா? சோ இத பத்தி பிரீஃபா வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப்ஸ் பத்தின அப்டேட்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சிக்மா ஏஐ அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான். இந்த கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்குது. சிக்மா ஏஐ இஸ் a world leading technology company in data collection and வந்து பாத்தீங்கன்னா annotation for the development of artificial intelligence system with office in Spanish. ஸ்பானிஷ்லயும் இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஸ்பீக்கர்ஸ் ஆர் நீடட் ஃபார் வாய்ஸ் ரெக்கார்டிங் ப்ராஜெக்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்க. திஸ் ப்ராஜெக்ட் வில் ஹேவ் த ஷார்ட் டூரேஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரி போஸ்டிங் தான். பெர்மனண்டா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுக்க மாட்டாங்க. திஸ் இஸ் எ ஃபிளெக்சிபிள் டாக்ஸ் டேக் தட் is to be completed through an online application available 24/7 கேட்டகரியில உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆன்லைன்ல முழுக்க நீங்க வந்து ஆன்லைன்ல உங்களோட ஃபிளெக்சிபிள் டைம்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது நேட்டிவ் லெவல் ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் இன் தமிழ். தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பேச தெரிஞ்சிருக்கணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா கேட்க தெரிஞ்சிருக்கணும், லிசன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 6 தான் கொடுத்துருக்காங்க, அண்டு கொடுக்கல. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லெவல்ல உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓகே எழுத படிக்க தெரியுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதுமானது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸ்பானிஷ் லாங்குவேஜ் வந்து தெரியுது அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் வந்து அட்வான்டேஜஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் அட் யூசர் லெவல் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்து ஓபன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் போன் எப்படி வந்து யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரியான யூசர் லெவல் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நெசசரி டு ஹேவ் த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மொபைல் டு கேரி அவுட் ஆன் த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆண்ட்ராய்ட் மொபைல் போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், நெசசரி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த கேட்டகரியில நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். the following will be valid அப்படிங்கற வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரேட்டிங் ஆர் டேட்டா அனோடேஷன் அப்படிங்கற வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் டு டீடைல் அப்படிங்கற இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் ஒரு அட்ராக்டிவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடியவங்களை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றாங்க. லொகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ரிமோட்ல தான் வந்து ரன் ஆகுது. இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து இது வந்து ஒரு டெம்பரரி போஸ்டிங் தான். இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க எப்போ ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க் கொடுக்குற வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு salary ரேஞ்சில் உங்களுக்கு வந்து டாலர்ல வந்து பே பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து நம்மளுடைய இந்தியன் ரூபீஸ் படி 83 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா போயிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு salaries அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா
அப்ளை ஃபார் திஸ் ஜாப் இருக்கு இல்லையா, இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்ககிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. உங்களோட ரெசிடென்டல் கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து இந்தியா அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய லொகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்தியா அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. உங்களோட ரெஸ்யூம் அந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடிஷனல் ஃபைல்ஸ் ஏதாச்சும் நீங்க வச்சிருக்கீங்க, ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. கவர் லெட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய கவர் லெட்டரை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா கவர் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியா ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். கவர் லெட்டர் வந்து எப்படி வந்து ரைட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவர் லெட்டர் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்க இந்த ஃபார்மட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கவர் லெட்டர் ஷேர் பண்ணிருக்கோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவர் லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ வந்து உங்களுக்கு வந்து மெயில் வருதோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு இந்த இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்ஸ் வந்து படிச்சு பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிக்மா குரூப் கேன் கான்டாக்ட் மீ டைரக்ட்லி அபவுட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஃபர்தர் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா அவங்களுடைய ஹையரிங் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாபை பத்தி உங்களுடைய அப்டேட்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராலும் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.